ஓகே. இப்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் ஹெச்டிஎம்எல், இன்னொன்று ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் சிஎஸ்எஸ்ன்னு 2 ஃபைல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓப்பன் வித்தில் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இது என்னென்னு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்னா, நான் இதை ஸ்க்ரோல் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் டவுன் கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கவுண்ட் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அதாவது அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, லைக்ஸு, ஃபாலோவர்ஸு, ஸோ இதனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ நான் இதை பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சில கண்டெய்னர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசைனோட ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்றேன். கீழே வர்றப்போ பார்த்திங்கன்னா லைக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு கவுண்ட் அப் ஆகுது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங், போஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறப்போ சேம் வேல்யூவில் இருக்கும், ஒரு வேல்யூவில் இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி வர்றப்போ அதனுடைய ஃபைனல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை அந்த நம்ம செட் பண்ண நம்பர்ஸை இங்கே வந்து நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன வச்சு பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிறத நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே வரணும், கீழே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டை வச்சு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோடிங்கு ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பிளேஸில் அந்த ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இந்த 2 ஃபைலையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் ஹெச்டிஎம்எல், இன்னொன்று வந்து ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கோம், வழக்கம் போல் ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டேகை கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளார பாடி டேக் இருக்குது. பாடி டேக்குள்ளார ஒரு சில வேலைகள் பார்த்துருக்கோம். ஹெட் டேக் போட்டிருக்கோம். ஹெட் டேக்குள்ளார மெட்டா டேக்ஸ் எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டுக்கு மெட்டா டேக் 2 மட்டும் இருக்குது, என்ன தேவையோ அது இருக்குது. அடுத்தது டைட்டில் டேக் இருக்குது. ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் அப்படின்னு டைட்டில் இருக்குது. ஸோ ப்ரௌசரில் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும் ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது நம்ம இந்த HTML ஃபைலுக்கு ஸ்டைல் எழுத போகிறோம். அந்த ஸ்டைலை ஒரு எக்ஸ்டர்னல் ஷீட்டில் லிங்க் பண்ணணும். அதுக்காக லிங்க் டேக் யூஸ் பண்ணி ரிலேஷன் ஆட்ரிபியூட் ஸ்டைல் ஷீட்டு ஹெச்ரஃபில் ஸ்க்ரோல் டவுன் கவுண்டப் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ இந்த ஷீட்டில் ஸ்டைல் எழுதுனேன் அப்படின்னா இந்த ஷீட்டில் எனக்கு அப்ளை ஆயிடும் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஹெட் செக்ஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாடி டேக்குள்ளார வரோம். ஓகேங்களா? பாடி டேக்குள்ளார நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ப்ரௌசரில் எப்படி தெரியுது, இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னரு. ஸோ கீழே இருக்குது, அதுக்கு கீழே இந்த பக்கம் ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நார்மலாக ப்ரௌசரில் இந்த மாதிரி மேலே இமேஜஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், ஸோ இல்லைன்னா அதனுடைய வெப்சைட் பற்றியான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த வேலை நடக்கணும், அதாவது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வேலை நடக்கணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரணுங்கிறதுக்காக, அது நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளார சம் டெக்ஸ்ட், ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் கொடுத்துருக்குறேன். வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்மளோட கான்செப்ட் வந்து இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதுக்குள்ளார போகும். ஸோ ஒரு டிவிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவிஷனுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி பாடி டேக்குக்கு உள்ளார ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவிஷனை இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். இந்த டிவிஷனுக்கு உள்ளார
இந்த டிவிஷனுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன், கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ கண்டெய்னர்னு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த டிவிஷன் கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளார பேராகிராஃப் டேக் போட்டிருக்கேன். ஒன்று இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கேன், மறுபடியும் இன்னொன்று வச்சுருக்கேன், 2 3 4 பேராகிராஃப் டேக். ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். மொத்தம் 4 பேராகிராஃப் டேக். ஏதோ ஒரு சம் லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன் உள்ளார, வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது அதுக்கு ஸ்டைல் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கண்டெய்னருக்கு உண்டான ஸ்டைல் இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா, ஸோ பாடி, ஸோ ஹோல் பாடி நம்மளுக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஹோல் பாடி இங்கெல்லாம் இருக்குல்ல, கீழே இந்த ஏரியாவில் இருக்கிறதுலாம் பாடிஸ், அதனுடைய கலர் என்னவாக இருக்கணும். ஸோ எனக்கு அது ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, பேக்ரவுண்டு கலர் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ கண்டெய்னருக்கு வருவோம். கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கணும். ஸோ அந்த பாடியோட கலர் தான் அதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர் டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோன்னு கொடுத்துருக்கேன். அப்போது நம்மளுக்கு 4 பேராகிராஃப் பாக்ஸ் தெரியும், 1 2 3 4 தெரியும். இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு ரோ வைஸில் அது அலைன்மெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ காலம் கேப் வந்து 5 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அப்போ 5 பிக்சல் இந்த கேப் தான் நம்மளுக்கு 5 பிக்சல். இந்த ரோக்கும் இந்த 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 கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னருக்கும் இடைப்பட்டு இருக்கிற இந்த காலம் கேப் தான் 5 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளக்ஸு விராப் நம்மளுக்கு விராப் ஆகணும். அதாவது இது இங்கே 1 2 அடுத்தது போகிறப்ப 3 4ன்னு அந்த சைடில் போகும். ஸோ நம்மளுக்கு அங்கே போகக்கூடாது, இந்த பாடிக்குள்ளாரே இருக்கணும், ரேப் கொடுத்துருக்கேன். ஸோ மடிஞ்சு கிளைய வந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை வேணால் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ 10 பிக்சல்னு கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம காலம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் டிஜிட் கொடுத்து திருப்பி 5 வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே மாதிரி பேராகிராஃப் டேக் இருக்குது. பேராகிராஃப் டேக்கில் வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும். இந்தக்குள்ளார இந்த கண்டெய்னருக்குள்ளார இங்கே பாருங்கள், HTML கண்டெய்னருக்குள்ளார ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன். இந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள். அப்போது இந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பேராகிராஃபோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், பேடிங் 25 பிக்சல் கொடுத்துருக்கேன், கலர் என்னவாக இருக்கணும். அதாவது கலருங்கிறது நம்மளுக்கு தெரியும், டெக்ஸ்டோட கலர் என்னவாக இருக்கணும். ஸோ இதனோட கலர் வந்து ஏதோ பர்பிள் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்டர் என்னவாக இருக்கணும், 5 பிக்சல் டபுள்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே டபுள் பார்டர் தெரியுது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே டபுள் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு உண்டான ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கணும், ஜஸ்டிஃபை நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரே மாதிரி அலைன் ஆகி வந்திருக்குது. அடுத்தது டெக்ஸ்ட் இன்டென்ட் வந்து 50 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த இடத்துல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் உள்ளே தள்ளி வந்திருக்குது. ஓகே, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கேபிட்டலைஸ்னு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அடுத்தது லைன் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கேப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது டிரான்சிஷன் 0.5 செகண்ட்ஸு லீனியர்னு கொடுத்துருக்கேன். அப்போது என்னென்னா அந்த இதை வந்து நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, அந்த டிரான்சிஷனு நான் அந்த பேராகிராஃபை டேக்கை ஹூவர் பண்ணுறப்போ பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை, அது வந்து 0.5 செகண்ட்ஸு டைம் எடுத்து அது நடக்கணும். அதுதான் அதனுடைய வேலை. இப்போ நான் இந்த பாடியில் இருக்கேன், இங்கே உள்ளே வைக்கிறப்போ பேக்ரவுண்டு கலர் மாறுதா. ஸோ அந்த பேக்ரவுண்டு கலர் மாறுறது வந்து நம்மளுக்கு 0.5 செகண்ட்ஸ் டைம் எடுத்து அந்த வேலை நடக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் எடுத்து கொடுத்துருக்கேன். லீனியர் அது வந்து சரியான ஒரு வேகத்தில் நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதே கண்டெய்னரில் பி டேக்கில் nth சைல்டு 2 செகண்டுக்கு மட்டும் நான் கலர், அதாவது இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக்கு, இது செகண்டு பேராகிராஃப் டேக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம், செகண்ட் பேராகிராஃப் டேக் இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம். அந்த செகண்ட் பேராகிராஃப் டேக்குக்கு நான் வந்து வேறு கலர் வரணும், டெக்ஸ்டோட கலர் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கண்டெய்னரில் அந்த பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிட்டேன். கண்டெய்னரில் நீ பேராகிராஃப் டேக் எடுத்துக்கோ, இந்த கண்டெய்னருக்குள்ளே தானே எல்லா பேராகிராஃப் டேக் இருக்குது, அந்த கண்டெய்னரில் பேராகிராஃப் டேக் எடுத்துக்கோ. எடுத்துட்டு அதனுடைய
ரெண்டாவது nth சைல்டு 2 அப்படின்னா ரெண்டாவது பி டேக் எடுத்துக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது பி டேக் மட்டும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அதனோட டெக்ஸ்ட் கலரை வந்து ஏதோ க்ரீன் கலர் மாதிரி வச்சுருக்கேன், பார்டர் வந்து 5 பிக்சல் டபுள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதனுடைய டெக்ஸ்ட் கலர் மட்டும் நம்மளுக்கு என்னவாக இருக்குதுன்னா க்ரீன் கலராக இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ இதனோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும், இதனோட டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஹூவர் பண்ணுறப்போ பேராகிராஃப் டேக் எங்கே நான் ஹூவர் பண்ணாலும் எனக்கு அதனோட பேக்ரவுண்டு கலர் இது வரணும், அதுக்காகத்தான் இதை போட்டிருக்கேன் நான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். சேவ் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ஹூவர் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. நான் கண்ட்ரோல் டிஜிட் கொடுத்து திருப்பியும் அதே ஸ்டைலுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா, ஓகே. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் அதே கலர் இருக்குது. ஓகே, அடுத்தது இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணி நம்ம இத்தனை பிக்சல் தள்ளி கீழே வரணும் அப்படிங்கிற லெவலில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் இது வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனை நம்ம க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த இடத்துல அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ 4 பேராகிராஃப் டேக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த டிவிஷன் டேக் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஸ்க்ரோல் டவுன் டு கவுண்ட் அப் அப்படின்னு ஒரு H1 டைட்டில் டேக் ஒன்று கொடுத்து பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் டவுன் டு கவுண்ட் அப் அப்படிங்கிற ஒரு இது தெரியுது. இதுக்கு ஸ்டைல் எழுதியிருக்கேன். இங்கே வந்து என்ன எழுதியிருக்கேன், H1க்கு ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு, ஸோ இது வந்து 45 பிக்சல்னு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அடுத்தது இந்த இடத்துல டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ சென்டருக்கு வந்துருச்சு நம்மளுக்கு. அடுத்தது கலர், இதனோட கலர் என்ன இருக்கணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷனு அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போது அடுத்தது வருவோம். அடுத்தது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போது இதெல்லாம் எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா பாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ளார இருக்குது. இந்த நல்லா பாருங்கள், இந்த டிவிஷன் இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். ஸோ கிளாஸ் வந்து பாக்ஸஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ இந்த டிவிஷனுக்குள்ளார, இந்த பாக்ஸஸ்ங்கிற கிளாஸ் நேம் உள்ள டிவிஷனுக்குள்ளார தான் இந்த 5 சப்டிவிஷனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சப்டிவிஷன் இருக்குது. இப்போ இந்த சப்டிவிஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்பர் தெரியணும். சப்டிவிஷன் வந்து சப்டிவிஷனில் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகணும், ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகணும். அதோட உள்ளார நம்பர் தெரியணும். அதுக்கு கீழே இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லணும். லைக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாக்ஸஸ் அதை எடுத்துக்கிட்டேன், அதுக்கு உள்ளார ஒரு டிவிஷன் போட்டிருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னா, இந்த டிவிஷனில் தான் நம்மளுக்கு இந்த நம்பர் ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர் வந்து காட்ட போகுது. ஓகேங்களா, இந்த நம்பர் வந்து காட்டுறதுக்கு தான் இந்த டிவிஷன். அப்போ நான் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா கிளாஸ் பேக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஐடி வந்து கவுண்ட் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த கிளாஸ் வச்சுருக்கேன், ஐடி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாஸை நான் ஸ்டைலுக்காக தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஐடியை நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஒரு 5 டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 5க்குமே கிளாஸ் நேம் வந்து பேக் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கே பார்த்துக்கோங்க, பேக் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போது ஐடி மட்டும் கவுண்ட் 1, கவுண்ட் 2, கவுண்ட் 3, கவுண்ட் 4, கவுண்ட் 5ன்னு வச்சுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் கீழேயே இந்த டிவிஷனுக்கு பக்கத்தில் என்ன வரணும், ஒரு ஸ்பேன் டேக் போட்டிருக்கேன், லைக்ஸ். அடுத்தது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பேன் டேக்குள்ளார போட்டிருக்கேன். அடுத்தது ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேன் டேக்குள்ளார, ஃபாலோயிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேன் டேக்குள்ளார, போஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்பேன் டேக்குள்ளார போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்டைல் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாக்ஸஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு இந்த சப்டிவிஷன் எல்லாத்தையும் வச்சுருக்கிறதா இந்த பாக்ஸஸ். அந்த பாக்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹைட் எவ்வளோ இருக்கணும், டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஹைட் வந்து 500 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து ரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரோ கொடுத்தா எனக்கு என்னாகும், இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை வந்து பிளாக் அப்படின்னு மாற்றிக்கிட்டு
ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ அப்போ இந்த பார்டர் தான், இந்த பார்டருக்குள்ளார இந்த 5 சப்டிவிஷன் இருக்குது. அப்போது இந்த பார்டர் தான் என்னது நம்மளுக்கு பாக்ஸஸ். ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸஸுக்குள்ளார இருக்கிற அந்த சப்டிவிஷன் எல்லாமே நம்மளுக்கு ரோவாக மாறிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது 1 by 1 கீழே வராமல் ரோவாக மாறிடுச்சு. ஸோ அதுக்குள்ளார இருக்கிற சப்டிவிஷன் எல்லாமே ரோவாக மாறிடுச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்ததுனால ஒவ்வொன்றுக்கும் இந்த டிவிஷனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து சேமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஈவனான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இது திருப்பி என்ன பண்ணுறேன்னா பிளாக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட்டையும் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு அந்த பார்டர் போயிடுச்சு. ஒரு நீட்டான ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக அது கொடுத்துருக்கேன். இப்போது டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸில் 30 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இந்த இடத்துல கேப் தள்ளி இருக்குது. ஓகேங்களா. ஸோ சென்டரில் கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம உள்ளே வருவோம். உள்ளே வந்தோன்னா இப்போ பாக்ஸஸ்க்கு உண்டான ஸ்டைலாம் எழுதிட்டோம். அதுக்குள்ளார இருக்கிற பேக் நம்மளுக்கு எப்படி இருக்கணும். ஸோ பாக்ஸஸில் இருக்கிற பேக். ஓகேங்களா. ஸோ அதனோட வித் எவ்வளோ 200, ஹைட்டு வந்து 200 பிக்சல் இருக்கணும். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸோட வித் அண்ட் ஹைட் எவ்வளோன்னா 200 பிக்சல் வித் 200 பிக்சல் ஹைட், வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது அதனுடைய பார்டர் எப்படி இருக்கணும். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 5764 அப்படிங்கிறது சென்டரில் வந்திருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது பேடிங் டாப் எவ்வளோ தூரம் மேலேருந்து தள்ளி இருக்கணும். ஸோ அதனால் சென்டரில் அலைன் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்ட்டை, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. கீழே இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பாக்ஸில். ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பாக்ஸ் சைஸுக்கு வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பேடிங் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு இந்த 200 பிக்சல் வித் ஹைட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் 55 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வெயிட், போல்டு, கலரு, பேக்ரவுண்டு கலரு, பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பாக்ஸ் ஷேடோ. இந்த ஷேடோ தெரியுதுங்களா நம்மளுக்கு, இது கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இதுக்காக நான் அது கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்சிஷன் 0.5 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நான் இப்போ வந்து பாக்ஸஸ் பேக்கை ஹோவர் பண்ணுறப்போ டிரான்ஸ்லேட் 15 பிக்சல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 15 பிக்சல் தள்ளி போகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இது மேலே ஹோவர் பண்ணுறப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 15 பிக்சல் இந்த சைடில் மூவ் ஆகிருக்கா. அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ செகண்டில் நடக்கணும், நம்மளுக்கு சடனாக நடக்கக்கூடாது, ஒரு ஸ்லோ மோஷன் நடந்தது தான் நீட்டாக இருக்குங்கிறதுக்காக 0.5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு லீனியர் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட். ஓகேங்களா. ஓகே. இப்போது திருப்பி என்ன பண்ணிக்கிட்டேன், நான் பாக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளார நம்பரையெல்லாம் சென்டர் பண்ணி அலைட் பண்ணிக்கிட்டேன். இந்த எதை யூஸ் பண்ணி பேக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் வச்சு. ஓகேங்களா. எல்லா பாக்ஸஸ்குள்ளார இருக்கிற எல்லா பேக்கையும். ஓகேங்களா. அடுத்தது பாக்ஸஸ் கீழே சம் டெக்ஸ்டெல்லாம் எழுதணும்ல, அந்த டெக்ஸ்டெல்லாம் கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பாக்ஸஸுக்குள்ளார இருக்கிற எல்லா ஸ்பேன் டேக்கும் 5 ஸ்பேன் டேக் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 5 ஸ்பேன் டேக்கில் வித் எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ டிரான்ஸ்லேட் அந்த லைக்ஸ் அப்படிங்கிற வேர்டு, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங், போஸ்ட் அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தால் இந்த நம்பருக்கு கீழே கிடைக்கும், அழகான இடத்துல அழகாக கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனோட கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து இது ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வெயிட்டு, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தோடைய ஃபஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு கேபிட்டலாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு டிசைனை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டிசைனை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸ்க்ரோல் பண்ணால் இவ்வளோ தூரம் தள்ளி இந்த நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம், டாப்பில் இருக்கோம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம டாப்பில் இருப்போம். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு வர்றப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ பிக்சல் நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வேலை நடந்து இதெல்லாமே ஸ்டாப் ஆகணும், அதாவது ரன் ஆகிட்டு ஸ்டாப் ஆகணும். ஸோ ப்ரௌசரில் மேக்ஸிமம் வெப்சைட்லாம்
இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஸ்டைலில் எழுதி முடிச்சாச்சு. இப்போது நம்ம HTML பேஜுக்கு வருவோம். இந்த இடத்துல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுவோம். நம்ம ஸ்கிரிப்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் டவுன் டு ஸ்டார்ட் த கவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நான் என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியணும். இப்போது லைக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். இதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் இது புரியும் ஈஸியாக. ஓகேவா? இப்போது இதில் நம்மளுக்கு லைக்ஸ் அப்படிங்கிறது 5764. நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். 5500 5764 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது 5764 5764 பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எங்கேருந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவ்வளோலேருந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஒன்றை மட்டும் நான் பண்ண போது நம்ம கவனித்தா போதும், மற்ற நாளையும் ஈஸியாக பண்ணிடலாம். சேம் கான்செப்ட் தான். இப்போது வேர் கவுண்ட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து நானாக வச்ச பேர் கவுண்ட் 1. வேரியபிள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 5500 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எங்கே முடியணும்னு நான் சொல்லியிருக்கேன்? 5764 எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது ஸ்டார்டிங் நம்பரை நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது என்ன வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இன்னொரு வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்ட் ஸ்டாப் 1. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதை வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிறதுனால இதை வந்து 1 அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா கவுண்ட் 1 அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், இதில் வேரியபிள் நேமில் கவுண்ட் ஸ்டாப் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் கவுண்ட் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் நேம் நானாக வச்ச பேர். இப்போ இதுக்குள்ளார இந்த கவுண்ட் 1 ++ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போது கவுண்ட் 1 ++ இந்த 5500 ++ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 5501 502 503 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கவுண்ட் 1 ++ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது நீ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இரு. எங்கேருந்து? 5500லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இரு. எப்போ? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ. ஓகேங்களா? செட் இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ நம்மளுக்கு 5500லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நீ அதை எங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுற? document.getElementById count 1. அப்போது count 1 அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட் டாப் டு பாட்டம் நம்ம எழுதியிருக்கிறதுல டாப் டு பாட்டம் டாக்குமெண்ட் அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் getElementById count 1 இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் ஐடி நேமு கவுண்ட் 1 எங்கே வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கோ. அந்த இடத்துல இந்த இடத்துல நீ என்னென்னு காட்டுற அப்படின்னா .inner.html = count 1. அதாவது கவுண்ட் 1ல் இந்த இடத்துல எண்ட் ஆகிற வேல்யூ என்ன, ஃபைனல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ காட்டு. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ 5500லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. இந்த கவுண்ட் 1 ++ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் இந்த இடத்துல இந்த வேல்யூ ரீச் பண்ணுறப்போ நீ வந்து இந்த இடத்துல அந்த வேல்யூ நம்பரை காட்டு. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் நம்ம, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5500லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நான் செட் பண்ணி வச்ச 5764 5764 அப்படிங்கிற இடத்துல அது நம்பர் வர்றப்போ ஸ்டாப் ஆகிடுது. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல அதை காட்டு. ஓகே, இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் அது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷனில் கவுண்ட் 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 5764 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இங்கே 5500 அப்படின்னு இருக்குது. இது நாம் என்ன சொல்லிட்டோம் இந்த இடத்துல, ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ 5501 5502 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இரு, அதை வந்து இங்கே ஷோ பண்ணி காட்டிக்கிட்டே இரு. ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த இடத்துல 505764 அப்படின்னு வரும். அது 5000 நான் கொடுத்துருக்க ஒரு நம்பர் 5764 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல செட் இன்டர்வலில் கவுண்ட் ஸ்டாப் 1 அப்படிங்கிறத நீ கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு கவுண்ட் 1ங்கிற இடத்துல 5764 ஈக்குவல் டு 5764 ரெண்டுமே சேம் நம்பர் ஈக்குவல் ஆகிறப்போ நீ என்ன பண்ணிவிடு, கிளியர் பண்ணிவிடு, அப்போது அதை ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, அந்த நம்பர் ஈக்குவலாக வந்தப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ வேகத்தில் நம்மளுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இதை வந்து 50 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து மில்லி செகண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணது கூட இப்போது ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும் இது கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வெறும் 5 மட்டும் 0 எடுத்துக்கிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது எவ்வளோ நேரத்தில் அது நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ ஆல்ரெடி முன்னாடி இருந்த 15 நான் கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போது அதே மாதிரி சேம் ப்ராசஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவுண்ட் 2 அப்படின்னு பேர் மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கு நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 57500 அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ செட் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் கவுண்ட் 2, கவுண்ட் 1 இருக்குது, கவுண்ட் 2 நானாக பேர் வச்சுக்கிட்டேன். கவுண்ட் 2 வந்து நம்மளுக்கு ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். document.getElementById இன்னர் HTML இங்கே போயிட்டு கவுண்ட் 2 0ன்னு இருக்கிறத நீ சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வேறு வேல்யூவை ஷோ பண்ணி காட்டு. அது எது வரைக்கும் காட்டும், 57764 அப்படிங்கிற நம்பர் வர வரைக்கும் நீ இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டு. திருப்பியும் கவுண்ட் ஸ்டாப் 2 அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிவிடு. இதனுடைய மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் 7 கொடுத்துருக்கேன், அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடும். அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஃபாலோயிங் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இதை காட்டுது. ஸோ லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபாலோவர்ஸு, ஃபாலோயிங்கு, போஸ்ட்ஸ். ஸோ எவ்வளோ பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க என்னுடைய வெப்சைட்டில், என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என்ன லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஆகிருக்காங்க, ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோயிங் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிறப்போ, ஸ்க்ரோல் டவுன் கீழே வர்றப்போ காட்டணும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துலனா 500 பிக்சல் கீழே வந்துச்சுன்னா, அதாவது 600 பிக்சலோ 500 பிக்சலோ கீழே வந்துச்சுன்னா இது வந்து நீ ஒர்க் ஆகிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது நான் மேலே வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷம் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. அதாவது நம்பர் இன்க்ரீஸ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் இங்கே வச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் அதே டைம் எடுத்துக்குவோம், நம்ம இங்கே ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்நேரம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கணும், அதாவது நம்பர் இன்க்ரீஸ் ஆகி முடிச்சிருக்கணும். இப்போ கீழே போய் பார்த்தோம்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நான் 600 பிக்சல் வந்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸ்கிரிப்டில். ஸோ அது இங்கே எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபாலோயிங்க்கு அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். போஸ்ட் பார்த்துக்கோங்க. போஸ்ட்டில் இதை மட்டும் சொல்கிறேன். இப்போது வேரியபிள் நேமு கவுண்ட் 5 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன், நானாக வச்ச பேர். எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகணும், 10500 அப்படிங்கிற நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? இன்னொரு வேரியபிள் வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா கவுண்ட் ஸ்டாப் 5 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷனு கவுண்ட் 4 கவுண்ட் 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஏரோ ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? செட் இன்டர்வலில் ஏரோ ஃபங்க்ஷன், ஜாவாஸ்கிரிப்டில் ஏரோ ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஏரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன்.
ஸோ அதே தான் இங்கே ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஏரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இப்போது இதுலேயும் நம்ம பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிக்க முடியும், இதுலேயும் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிக்க முடியும். சேம் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் 5 அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கவுண்ட் 5 அப்படிங்கிறத நீ ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போ. இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கவுண்ட் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் கெட் எலிமெண்ட் பை ஐடி கவுண்ட் 5 எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா கவுண்ட் 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு கவுண்ட் 5 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அந்த வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணி எனக்கு காட்டிடு. அப்போது இந்த இடத்துல அதை காட்டிடும், போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டிடும். இப்போது இஃப் கவுண்ட் 5, இந்த கவுண்ட் 5 வந்து 10,500 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போது 10,764 வந்தோடனையும் ஸ்டாப் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10,764 ஈக்குவல் டு 10,764 அப்படின்னு வர்றப்போ கிளியர் இன்டர்வல், நீ எதை கிளியர் பண்ணுற, இந்த செட் இன்டர்வலை கிரியேட் பண்ணிடு. அப்போ செட் இன்டர்வல் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகலைன்னா என்ன ஆகிடும், இது ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? செட் இன்டர்வல் ஃபங்க்ஷனு ஒர்க்கு ஆகாது. ஓகேங்களா? செட் இன்டர்வல் ஃபங்க்ஷனு ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? கிளியர் இன்டர்வல் நீ எதை கிளியர் பண்ணுற அப்படின்னா, நான் அந்த செட் இன்டர்வலை ஒரு வேரியபிள் நேமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேரில்? CNTSTP5, அதாவது கவுண்ட் ஸ்டாப் 5 அப்படிங்கிற ஒரு பேரில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது அதை நீ என்ன பண்ணிவிடு, கிளியர் பண்ணிட்டா இந்த செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிறது நின்றும். இன்க்ரிமெண்ட் ஆகிறது நின்னோன்னையும் நம்மளுக்கு இந்த இடத்துல 10,764 ஸ்டாப் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் பீரியடில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ ப்ரௌசரில் நம்ம மேலே இருக்கோம், டாப்பில் இருக்கோம், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்றப்போ மட்டும் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக எழுதியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் ஸ்க்ரோல் டவுன் டு ஸ்டார்ட் த கவுண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போது நீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்போ கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 520 பிக்சல், அதாவது மேலேருந்து இது வந்து 520 பிக்சல் நான் கீழே வந்தால் மட்டும் எனக்கு நீ ஸ்க்ரோல் இது வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே போயிருக்கேன், இங்கே பாருங்கள், வேறு ஒரு வேரியபிள் நேமில் SCRLDWN ஸ்க்ரோல் டவுன் அப்படிங்கிற ஒரு பேரில் வேரியபிள் நேமில் செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷனில் ஆன் ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டேன். நம்ம இதையும் ஏரோ ஃபங்க்ஷனில் போட்டுக்க முடியும், நான் நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் மெத்தடையே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பழைய மெத்தடையே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை இங்கே க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம், இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் இருங்க என்னன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபைலில் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இங்கே ப்ரௌசர் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே போய் பார்த்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். ஏன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது அந்த இடத்துல வந்து நின்றுடும். நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது இதை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அலர்ட்டை எடுத்து விட்டுட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போது நான் இங்கே என்ன சொல்லுவேன், ரீச்டு 600 பிக்சல் இதுக்கு முன்னாடி செக் பண்ணேன். இப்போ 520 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 520 பிக்சலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போது ஒரு வேரியபிள் நேமில் நான் செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு நானாக பேர் வச்சுக்கிட்டது தான் இது. இப்போது இஃப் ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதியிருக்கேன், ஒரு கண்டிஷன், அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா விண்டோ டாட் ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது விண்டோ அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னா இந்த ஹோல் விண்டோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஹோல் விண்டோவில் டாட் ஸ்க்ரோல் ஒய்
இந்த விண்டோவில் நான் ஸ்க்ரோல் பண்ணுற ஒய் ஆக்சிஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இதுதான் ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இப்போ நான் ஒய் ஆக்சிஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த விண்டோவில் இருந்து நான் எதை ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒய் ஆக்சிஸ் வர்றதான் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அது வந்து 520 பிக்சலுக்கு, ஓகேங்களா? 520 பிக்சல் அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுறன்னா அலர்ட் மெசேஜ் ஒன்று காட்டு, ஓகேங்களா? என்னது? ரீச்டு you are reached 520 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் வந்து ரீச் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடணும், அதை வந்து கிளியர் இன்டர்வல் கொடுக்கலன்னா திருப்பி நம்ம கீழே 520 பிக்சல் லென்த்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல அதை காட்டிக்கிட்டே இருக்கும், திருப்பியும் அந்த அலர்ட் மெசேஜ் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கே பாருங்கள், இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போது நான் டாப்பில் இருக்கேன். டாப்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். இப்போது கீழே போகிறப்போ பார்த்தீங்களா 520 பிக்சல் ரேஞ்சை நம்ம டச் பண்ண உடனே யூஆர் ரீச்டு 520 பிக்சல் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மேலே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். திருப்பியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்றேன். ஸோ அந்த 520 பிக்சல் கீழே வந்தோடனையும் நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த அலர்ட் மெசேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 520 பிக்சல் அந்த அலர்ட் மெசேஜை ஹைட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன்னா அந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு காட்டாது, ஓகேங்களா? அப்போ நான் 520 பிக்சலை ரீச் பண்ண உடனேயும் எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் வேலையெல்லாம் நம்ம இங்கே பண்ணோம்ல, இந்த இன்க்ரிமெண்ட் வேலை எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக இந்த இஃப் கண்டிஷனுக்கு உண்டான ப்ராக்கெட், அதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளார இருக்கிறத நான் எடுத்து கீழே போட போகிறேன். அப்புறம் இந்த செட் இன்டர்வல் அப்படிங்கிற அது வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் கீழே எடுத்து போட போகிறேன், அவ்வளோதான். அப்போது இங்கே பாருங்கள், இந்த செட் இன்டர்வலுக்குள்ளார தான் நம்மளுக்கு ஹோல் இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே கீழே உள்ளார இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த கிளியர் இன்டர்வலையும் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த அலர்ட்டை எடுத்து விட்டுறேன், ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே 520 பிக்சல் வர்றேன், ஓகே கொடுக்குறேன். திருப்பியும் அது போக மாட்டேங்குது. நான் திருப்பியும் ஸ்க்ரோலும் பண்ண முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஏன்னா நம்ம கிளியர் பண்ணலை, அதாவது விண்டோ 520 பிக்சல் வந்தோடனையும் நீ இந்த அலர்ட் மெசேஜை காட்டிடுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ 520 பிக்சல் கீழே வந்தோடனையும் இந்த அலர்ட் மெசேஜை மட்டும் அது காட்டிகிட்டே இருக்குது, அதை கிளியர் பண்ணவே இல்லை. அப்போ நான் கிளியர் இன்டர்வல் கொடுத்து இப்போது நான் அதை கிளியர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ எஸ் சேவ் கொடுத்துட்டேன். ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போது மேலே போய்க்கிறேன். இப்போது திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது போகலை. நான் கவி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ டேப்பில் போடுறேன், ஓகேங்களா? ஸோ நியூ டேப்பில் போட்டு நான் திருப்பியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்றப்போ 520 பிக்சல் வருது. நான் ஓகே கொடுக்குறேன், அந்த வேலை நடக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து இதுக்கு மட்டும்தான். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனேயும் ஒரு 5 செகண்ட்ஸ் போனால் இது பார்த்திங்களா கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப மட்டும் நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ராக்கெட் அதை மட்டும் அதுக்குள்ளே தூக்கி போட்டேன்னா போதும், வேலை முடிஞ்சு. இப்போ அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த அலர்ட் மெசேஜை காட்டிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் அதை கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டேன். 520 பிக்சல் தானா அப்படிங்கிறது கிடையாது. நான் இப்போ வந்து 720 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன் பாருங்கள். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு ப்ரௌசரில் போயிட்டு டாப் போய்கிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கீழே வந்துட்டேன். இன்னமும் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இப்போ தான் 720 பிக்சல் நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு, அதனால் இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல எம்டியாக இருக்கும், ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ நம்பர் எதுவும் போடல, 0ன்னு போடல. ஸோ அதனால் அது அப்படி காட்டுது. ஸோ 0ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போது நான் மேலே போகிறேன், போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கீழே வரேன்.
ஸோ எல்லாமே இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துக்கிட்டோம், நம்மளுக்கு ஒர்க்கே ஆகலை. ஓகேங்களா? ஸோ கீழே 720 பிக்சல் கீழே வரேன் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சுக்க முடியும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ப்ரௌசரில். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா? திருப்பியும் நான் 520 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கீப் லேர்னிங். ஓகேங்களா? நம்ம சேனலில் இது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேனர்ஸு டிசைனிங்கு, அப்புறம் C++, ஜாவா, பைத்தான், MySQL கொரிஸ் எப்படி எழுதுறது, அப்புறம் ரியாக்ட் ஜேஎஸ்ஸு, பூட்ஸ்ட்ராப், இன்னமும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னமும் நிறைய கற்றுக்கலாம். அதோட பேட்டர்ன்ஸ், ஸோ ஸ்டார் பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, நம்பர் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. HTML டேக் இருக்குது, அப்புறம் ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக் இருக்குது. இங்கே டிவிஷன் டேக்கில் கண்டெய்னர் போட்டிருக்கேன். பேராகிராஃப் டேக் இருக்குது, 4 பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ டிவிஷன் டேக் இங்கே முடிச்சிருக்கேன். H1 டேக் இருக்குது, அப்புறம் ஒரு டிவிஷன் டேக் இருக்குது, அதுக்கு பேர் பாக்ஸஸ்ன்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளார சப் டேக்ஸ் எல்லாம் இருக்குது. பேக்குன்னு பேர் வச்சுருக்கேன். கிளாஸ் நேமு, ஐடி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸ்பேன் டேக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இது வந்து ஸ்க்ரோல் டவுன் டு ஸ்டார்ட் கவுண்டிங் எப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது லைக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும், கிளியர் இன்டர்வல் எப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் போகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஃபாலோயிங் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது போஸ்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். அதில் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அது எதனோட மில்லி செகண்ட்ஸு, ஸ்கிரிப்ட் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கவுண்ட் டவுன் பண்ணுறப்போ இந்த வேலை எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் நடக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது இதனோட கம்ப்ளீஷன். ஓகேங்களா? இதனோட கம்ப்ளீஷன் வேறு எதுவும். ஓகேங்களா? அடுத்தது CSS பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் பாடி டேக் எப்படி இருக்கணும், கண்டெய்னர் எப்படி இருக்கணும், பேராகிராஃப் டேக் எப்படி இருக்கணும், ஸோ கண்டெய்னர் எந்த சைல்டு எப்படி இருக்கணும், ஹூவர் பண்ணால் எப்படி இருக்கணும், H1 எப்படி இருக்கணும், பாக்ஸஸ் எப்படி இருக்கணும், பாக்ஸஸில் பேக்ஸ் இருக்குது அது எப்படி இருக்கணும், அதை சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததில் பாக்ஸஸ் பேக்கை ஹூவர் பண்ணுறப்போ என்னவா ஆகணும், ஸோ பாக்ஸஸ் இருக்கிற ஸ்பேன் டேக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ கீப் லேர்னிங். தேங்க்யூ.